நீங்க முன்னாள் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் ஜெபஸ்டின் இல்ல திருமண விழாவுக்கு வந்திருக்கேன். அது இல்லாம 2-3 ஃபங்க்ஷன் இருக்கு. இங்க முடிச்சுட்டு நாளை மாலை சென்னை திருப்புகிறேன். வேற என்ன செய்தி? தற்போதைய ஆட்சி நடக்கும் நிலையில பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடக்குது, பாலியல் கலாச்சார கொலைகள் நடக்குது. அப்படி சொல்லி குறைந்த நாட்களே ஆன ஆட்சி மீது கடந்த மாதிரி ஆட்சிகள் குற்றச்சாட்டு இருக்காங்க. எப்படி பார்க்க இந்த பாலியல் பலத்துக்காரம் நடந்துட்டு இருக்கு. குற்றச்சாட்டு அந்த குற்ற நடவடிக்கை உடனடியாக எடுத்திருக்காங்க. 2 பேரும் கைது பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் சோழர் கிட்ட வந்து அந்த பாலியல் வன்கொடுமை இல்லை. அது என்னன்னா ஒவ்வொரு வந்து இது நடக்கும்போது கடுமையான தண்டனை, அதான் நம்ம மரண தண்டனை விதிக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்ம கேட்டிருக்கோம். அது கடுமைப்படுத்தப்பட்டாலும் மட்டும்தான் அந்த தண்டனைகள் வந்து உறுதிப்படுத்தப்பட்டு அவங்க வந்து இந்த மாதிரி தூக்கு தண்டனை கொடுத்தாதான் இந்த மாதிரி செயல்ல இருந்து யாரும் ஈடுபடுறதுக்கான எண்ணமும் வராது நான் நினைக்கிறேன். அதுவும் வந்து அரசு முடிவெடுத்தால் சிறப்பாக நினைக்கிறேன். இப்போது இந்த அரசு மதுபான கடைகளை வந்து குறைச்சிட்டாங்க. முழுமையான மதுவிலக்கு வேணுங்கிறது, அதாவது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருந்தபோது அவங்க வந்த உடனே 500 கடைகள் மூடினாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 500 கடையை மூடினாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் ஹைவே சர்க்கிள் வந்து நெடுஞ்சாலையில் இருக்கிற 3000 கடைகளை வந்து மே மாதம் மூடுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ஜூன்ல மூடினாங்க. அதுக்கப்புறம் சேலம் அவர்கள் ஆட்சியில் ஒரு 500 கடை மூடினாங்க. வந்தோட 500 கடை மூட்டது. இதுதான் முதல்ல யாரை பண்ற மாதிரி ஒரு கருத்தை வரப்படுறாங்க. அது உண்மைக்கு புறமான செய்தி. எல்லாரும் வந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனா இதனால முழுமையாக பண்ணிடலாம், டாஸ்மாக் கடைகள்லாம் மூடலாம் அப்படின்னு சொல்லி அந்த முடிவு எடுத்து கம்ப்ளீட்டா தமிழகத்துல வந்து இனிமே டாஸ்மாக் கடைகள் இருக்காதுன்னு சொன்னா அது சிறந்த முடிவா நான் நினைக்கிறேன்.